தமிழ் வழியாக ஆங்கில இலக்கணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்ட்ராகேட்டிவ் அட்வர்ப். இன்ட்ராகேட்டிவ் அட்வர்ப் அப்படின்னா என்ன, அதை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இன்ட்ராகேட்டிவ்னாலே கொஸ்டின் கேட்குறது, கொஸ்டின் மார்க் இருக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆனால் இன்ட்ராகேட்டிவ் அட்வர்ப்புங்கிறது நம்ம கொஸ்டின் வேர்டாக யூஸ் பண்ணுறது தான் அட்வர்ப்புன்னு சொல்கிறோம். அதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஆங்கிலம்ங்கிறது ஒரு மொழிதானே தவிர அறிவல்ல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். when, where, why, how many, how much, how often, how far, how long, whenever, wherever, whatever, however. இதே மாதிரி கொஸ்டின் வேர்டு இருக்கிற கொஸ்டினாக கேட்கக்கூடிய எல்லாமே இன்ட்ராகேட்டிவ் அட்வர்ப்பில் வரும். நார்மலாகவே நம்ம இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வச்சு நிறையா கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருப்போம் நம்ம யூஷுவல் ரெகுலர் லைஃப்பில் படிக்கும் போது. ஆனால் இதுதான் இன்ட்ராகேட்டிவ் அட்வர்ப் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ நம்ம டைமை பர்டிகுலராக கேட்குறோம் அப்படின்னா, ஹவு லாங் டிட் யூ வெயிட் தர், when did you usually have lunch. ஸோ இந்த ரெண்டுமே நீ எனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண, நீ எப்போயுமே எப்போ லஞ்ச் எடுத்துக்கிடுவேன். ஸோ இந்த ரெண்டுமே ஒரு பர்டிகுலர் டைமை பற்றி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுக்குமே டைமை மென்ஷன் பண்ணுறதுனால ஹவ் லாங், வென் அப்படிங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கொஸ்டின் கேட்குறது நிறையா விதத்துக்கு நம்ம கேட்கலாம். டைமாக இருக்கலாம், பிளேஸாக இருக்கலாம். இப்போ நம்ம பிளேஸ்க்கு எப்படி கேட்கணும் அப்படின்னு பார்க்கலாம். வேர் ஆர் யூ கோயிங், நீ எங்கே போகிற, நீ எங்கேருந்து வர, நீ எங்கே பிறந்த, இப்படி நம்ம கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் வேர் அப்படிங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். வேர்னு யூஸ் பண்ணாலே அது பிளேஸை மென்ஷன் பண்ணுற இன்ட்ராகேட்டிவ் அட்வர்ப். ஸோ இது நம்ம நார்மலாக பேசுகிறது தானே. இதில் என்ன கிராமர் இருக்குன்னா, வாட் ஆர் யூ டூயிங், வேர் ஆர் யூ கோயிங், இது எல்லாமே நார்மலாக பேசுகிறது தான். பட் இந்த வேர், வாட் அப்படிங்கிற வேர்டு தான் இன்ட்ராகேட்டிவ் அட்வர்ப். இது நம்ம ஒரு பர்டிகுலர் மேனோட என்ன மேனர் இல்லை என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம எதை மீன் பண்ணி பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்கும் இன்ட்ராகேட்டிவ் அட்வர்ப் யூஸ் ஆகுது. ஹவு டிட் ஹீ டூ திஸ் சம், ஹவு டு யூ வாஷ் யுவர் க்ளோத்ஸ், ஹவு டு யூ கெட் எ ஃபோன். நார்மலாக நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே அவங்களோட மேனரிசமாக இருக்கலாம், ஒரு புது விஷயம் பண்ணும்போது அதோட மீனிங்கை கேட்குறதா இருக்கலாம். எல்லாத்துக்குமே ஹவ், எப்படி பண்ணீங்க, எப்படி வாங்கினீங்க, எப்படி செய்வீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஒரு டிகிரியவோ டு வாட் எக்ஸ்டெண்ட், ஒரு குறிப்பிட்ட இதை பற்றி நம்ம கேட்குறதுக்கும் நம்ம ஹவ் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹவ் டீப் இஸ் திஸ் ரிவர், இந்த ரிவர் எவ்வளவு ஆழமாக இருக்கும். ஹவ் ஆஃபன் டூ யூ கோ டு த சினிமா, நீ சினிமாவுக்கு எப்பப்பெல்லாம் போவேன். ஹவ் ஃபாஸ்ட் கேன் யூ டைப், உன்னால் எவ்வளவு வேகமாக எப்போ டைப் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கேட்குறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே இது ஒரு காஸ்க்காக, ஒரு ரீசனுக்காக நம்ம கேட்கும்போது, ஒய் ஆர் யூ ஸோ ஆங்க்ரி, நீ ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க. ஒரு நார்மலாக இருக்கிற பர்சன் அவங்களோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகும்போது அதுக்கு ரீசன் நம்ம கேட்குறோம். ஒய் இஸ் த பேபி க்ரையிங், நார்மலாக ஹாப்பியாக இருந்த பேபி திடீர்னு அழுகுது, ஏன் அழுகுறாங்க. ஸோ ரீசன் கேட்குறோம், அதோட காரணத்தை கேட்குறோம். ஸோ காரணம் எல்லாமே கேட்கும்போது நம்ம ஒய் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி தான் நம்மளுக்கு ஒவ்வொரு வேர்டு யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ரீசன் இருந்தது. நம்ம நார்மலாகவே இன்ட்ராகேட்டிவ் அட்வர்ப் அப்படிங்கிறதுல நம்ம முடிச்சிருக்கலாம். பட் டைம் யூஸ் பண்ணுறோம்னா ஹவ் லாங் அப்படிங்கிற மாதிரி பர்டிகுலர் வேர்டு யூஸ் பண்ணோம். அட் த சேம் டைம் பிளேஸ்க்கு வேர், மேனர் எல்லாம் கேட்கும்போது ஹவ், ஒரு ரீசன் கேட்கும்போது ஒய், இப்படி எல்லாமே கேட்டோம். ஸோ இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு நார்மலான வேர்டு தான். தேங்க்யூ.